கோவில் அது நீங்கள் சொல்லலாம். ஈரோடு பக்கத்தில் சென்னிமலை பக்கத்தில் சொல்லலாம், மன்னார்குடி பக்கத்தில் சொல்லலாம். நான் சொல்கிறேன் அந்த கோயிலை. அது ஒரு விசேஷமான குணாதிசயம் கொண்டது. இது ஏதோ இன்றைக்கி நான் இன்றைக்கி சொல்லணுன்னும் போது ஏன் இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லக்கூடாது. ரொம்ப நாளாக மனசில் இருந்த விஷயம். இந்த ருக்மணின்னு பேர் இப்போ சமீபத்தில் கூட என்னோடய வகுப்புக்கு ருக்மணின்னு ஒரு அம்மா வந்தாங்க. என்ன வகுப்பு இல்லை, நண்பர் மனோகர் எடுத்த வகுப்புக்கு, திருக்கோவிந்தன் எடுத்த வகுப்புக்கு. அப்பயும் நான் அதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிட்டேன். அவங்க போட்டிருந்த பேக் வந்து லூயி விட்டன் பேக். அது ஒரு 3-3.5 லட்ச ரூபா இருக்கும். சாதாரண ஷோல்டரில் போடுற பேக்கு 3 lakhs இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் ருக்மணின்ற பேரில் யாரும் நெகட்டிவான பீப்புளையோ கஷ்டப்படுறவங்களையும் நான் பார்க்கல. ஸோ அப்போது நான் வந்து நினச்சேன் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பேசினேன். உங்கள் குழந்தைகளுக்கும் பேர் வைக்கணும் அப்படின்னும் போது கற்பகம் எந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பான பேரோ, ஸ்ரீநிதி என்ற பேர் ஒரு செல்வ செழிப்பான பேரோ, போகஷாலினி என்கின்ற பேர் எப்படி செல்வ செழிப்பான பேரோ, அருமையான பேரோ, அதே போல் ருக்மணியும் வந்து அருமையான பேர் என்பதை நான் அடிக்கோடிட்டு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இது இந்த அளவில் நிற்கட்டும். அந்த கோயில் என்னன்றது நேரம் வரும்போது சொல்லுவோம். எப்படி நேற்று